நம்ம மல்லி எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். மல்லி அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. விஜய் கிட்ட கூட சொல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. மல்லிக்கு தகவல் தெரியவுமே அவங்க மனசுல நினைவுக்கு வர்றது அவங்க ஹஸ்பண்ட் தான். விஜய்க்கு கால் பண்ணி விஜய் கிட்ட சொல்லணும். முடிஞ்சா விஜயும் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நெனைக்கிறாங்க. இப்ப விஜய் அவங்க சைட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி கார்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. மல்லி அவங்களுக்கு அடிக்கடி கால் பண்றாங்க. சரி அடிக்கடி கால் பண்றாங்க அப்படிங்கிறதுல அத அட்டெண்ட் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். ஆனா மல்லி அவங்க ஒய்ஃப் தானே, ஏன் இவ்ளோ கோபம்? ஏதோ ஒரு சின்ன சின்ன கோபங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஒய்ஃப் இல்லாம ஆயிருமா? ஏன் விஜய் ஒரு சில சமயங்கள்ல இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்போ மல்லியால வேற என்னதான் பண்ண முடியும்? அவங்க அட்டெண்ட் பண்ணல. எப்படியாச்சும் தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அப்படிங்கிறதால, அவங்க உடனே கால் டாக்ஸி புக் பண்ணி இப்ப அங்க கிளம்பிர்றாங்க. அங்க போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா போறவங்க நம்ம தீபனுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதால, தீபன், தீபிகாவோட உதவியோட அங்க இருக்கிற லோக்கல் போலீஸையுமே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்ப மல்லி போறதுக்கு முன்னாடி அவங்களுமே போயிர்றாங்க அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு கூடுதல் பாதுகாப்பா தான் பார்க்கப்படுது. ஏன்னா போலீஸ் போனாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க முக்கியமான தகவல்கள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே நம்ம மல்லி இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் கால் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே ஒரு வாய்ஸ் நோட்டுமே போட்டிருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து மல்லி மல்லின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வர்றப்ப கால் பண்றாங்க. கால் அட்டெண்ட் பண்ணி நீங்க பேசுறது இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்து மல்லி மல்லின்னு கூப்பிட்டா அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சூழ்நிலையில ராஜி தேவையில்லாம இப்ப மல்லிய பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா மயில் தான் அவங்களுக்கு சொல்றாங்க, "அக்கா உங்ககிட்ட சொல்லாம போகவே மாட்டாங்க. ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, மல்லி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க. இத பார்க்கவுமே விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஃபேக் கால்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுது அப்படின்னு சொன்னா மல்லி போய் சிக்க தானே செய்வா. நான் கால்ல அடிபட்டுருக்கேன். நான் எப்படி போய் மல்லிய காப்பாத்த முடியும்? தேவையில்லாத வேல பண்றா அப்படிங்கிற மாரி இப்ப கூட மல்லி மேல அவங்க கோபத்த காமிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? இப்ப மல்லியுமே அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறப்ப, இப்படி ஒருத்தங்க இல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி ரிசப்ஷன்லயும் சொல்லிர்றாங்க. அங்க இருக்கிற வேலனுமே இன்னொரு நர்ஸ் கிட்ட கண்ண காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமா வெண்பாவ மறைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மல்லி அதையெல்லாம் நம்பாம அங்க கான்ஃபிடென்ட்டா இருந்து வெண்பாவ மீட்டு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? மல்லி வெண்பாவ மீட்டுருவாங்களா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.